Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Progress check. First question. Euclid's division algorithm is repeated application of division lemma until we get remainder as 0. Why? Because Euclid division algorithm நம்ம repeat பண்ணிட்டே இருப்போம். So repeat பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஈக்குவேஷன் A is equal to BQ plus R ஆர்ன்ற இடத்துக்கு ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதை தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அந்த அல்காரிதத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி ரிப்பீட் பண்ணுவோம்னா டிவிஷன் லெமாவை வச்சு. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்படின்றத நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் வந்து அல்காரிதம். இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம இந்த கிரேட்டஸ்ட் ஃபேக்டர், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அல்காரிதம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ எப்போ இந்த அல்காரிதம் வந்து ஃபினிஷ் ஆகும்னா ரிமைண்டர் 0ன்னு வரும்போது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன் வந்து HCF of two equal positive integers. ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது அந்த இன்டீஜர் கேன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து கேன்னு எடுக்கும்போது கே இஸ்னா கே என்ன அப்படின்னு சொல்லி. Illustration 1. Using Euclid division algorithm, let us find HCF of A is equal to 273, B is equal to 119 such that A is greater than B. Okay. ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை ஃபைன் பண்ணி 273க்கும் 119க்கும் நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ஃபஸ்ட்டு யூக்ளிட் டிவிஷன் லெமாவில் நம்ம இன்டீஜர்ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ வந்து அப்ளை பண்ணி ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் யூக்ளிட் டிவிஷன் லெமாவை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அவங்க யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா யூக்ளிட் டிவிஷன் லெமாவோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா A is equal to BQ plus R அண்ட் ஆருக்கான கண்டிஷன் லெஸ் தென் B, 0 ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு R இருக்கணும். ஓகேங்களா? தென் இங்கே வந்து ஏக்கு 273 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 119 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1ல் ஏக்கு என்ன பண்ணலான்னா 273 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு பின்றது என்னென்னா 119. அண்ட் தென் நம்ம இங்கே கோஷன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைன் பண்ணணும். இங்கே ரிமைண்டருக்கு கண்டிஷன் பியை விட கம்மியாக இருக்கலாம், பின்றது 119 விட கம்மியாக இருக்கணும் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதை மாடுலஸ்ன்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரலைஸ்டு ஃபார்ம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து ஆர்ன்றது 119 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ 119 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 273 கிடைக்கணும். ஸோ 119 கூட நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 2s are 18, பேலன்ஸ் 1, 2 1s are 2, ப்ளஸ் 1 is 3 அண்ட் 2 1s are 2. ஸோ 238 கிடைக்குது. ஸோ 238 போது இங்கே 273 இருக்குது. அப்போ 273க்கு நியர்பையாக வந்துருச்சு 238. ஸோ 273லேருந்து 238 மைனஸ் பண்ணும்போது 13லேருந்து 8 போச்சுன்னா 5 அண்ட் தென் இங்கே வந்து 6ல் 3 போச்சுன்னா 35. ஸோ இப்போ இங்கே வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். வை? பிகாஸ் நம்ம 3ன்னு போட்டோம்னா 238 விட அதிகமாக போயிடும். 273 இருக்குது. ஸோ 273 எக்ஸீட் ஆகி போகிறதுனால நம்ம 2 எடுக்கணும். 2 எடுக்கும்போது இங்கே நம்ம 2 போட்டோம்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 238 ஆகிடுது. இந்த 238 கூட 35 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 35 ஆட் பண்ணும்போது நமக்கு 273 கிடைக்குது. இங்கே ரிமைண்டர் வந்து பார்த்தோம்னா 0 ஆகலை. ஸோ ரிமைண்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 35 தட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 ஆகலைன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். அப்போ தான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு யூக்ளிட் டிவிஷன் லெமா, நெக்ஸ்ட் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோம்னா அப்ளை சின்ஸ், இதனால் சின்ஸ்னா ஆர் வந்து ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ அப்ளையிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு டிவிசர் அண்ட் ரிமைண்டர், அதாவது டிவிசருக்கும் ரிமைண்டருக்கும் A is equal to BQ plus R. இந்த ஃபஸ்ட் கண்டிஷனில்
பியையும் ஆரையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு அல்காரிதத்தில் என்ன சொல்லுவோம்னா b is equal to r q1 ஒரு புது ரிமைண்டர் ஒரு புது கோஷன்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a is equal to bq plus r. ரெண்டாவதாக என்ன ஆகும்னா இந்த டிவிசரை எடுத்து போட்டுப்போம். இந்த டிவிசரையும் இந்த ரிமைண்டரையும் பேஸ் பண்ணி இந்த டிவிசர் இந்த ரிமைண்டரை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது b is equal to r. இந்த bயும் ஆரும் ஈக்குவேட்டு புதுசாக ஒரு கோஷன்ட்டும் புதுசாக ஒரு ரிமைண்டரும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது a, இது b, இது q அண்ட் இது r. ஸோ இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டிவிசர் பின்றது இங்கே வந்து பார்த்தோன்னா 119 அண்டு ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆகலை, ஓகேங்களா, 35. ஸோ 35. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா b is equal to r into q1 plus r1. இங்கே வந்து இந்த r உடைய வேல்யூ வந்து லெஸ் தென் b-ஆக இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது 0 ஆறுன்றது 0ஓட கிரேட்டர் ஆர் 0வாக இருக்கலாம். இந்த ஆரோட வேல்யூ இங்கே 35. இப்போ இங்கே வந்து இதை a p q rன்னு இருக்கு, இதை வந்து இங்கே வந்து நம்ம bக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே b-உடைய வேல்யூ 119. அதாவது டிவிசரும் ரிமைண்டரும் நமக்கு கிடைக்கக்கூடியதுலேருந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அன்டில் இந்த ரிமைண்டர் 0 ஆகுது வரைக்கும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிவிசரையும் இந்த ரிமைண்டரையும் எடுத்தாச்சு. இதுதான் வந்து ஏபின்னு எடுக்கிற மாதிரி, இதுவும் ஏபி ஃபார்முலா தான். பட் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதை இது வந்து டிவிசரானையும் ரிமைண்டரையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே b is equal to 119 அண்ட் ஆர்ன்னு நம்ம பார்க்கும்போது 35. ஓகே, இப்போ புதுசாக ஒரு கோஷன்ட்டை ஒரு ரிமைண்டர் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 119 கிடைக்கணும். ஸோ 35 ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 119 வரணும். ஸோ ஓகே, 35 நம்ம என்ன பண்ணலாம்னா 35 into 3 போட்டு பார்ப்போம். 5 3s are 15, 1 3 3s are 9 plus 1 is 10. ஸோ 105, அதாவது 119க்கு நியர்பை வேல்யூ வந்துருச்சு. இப்படி வரும்போது இந்த 105 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 119 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 14 ஆட் பண்ணலாம். ஸோ 14 ஆட் பண்ணும்போது 5 + 4 9, 149 கிடைக்கும். அண்டு இங்கே வந்து 1 கிடைக்கும். ஸோ 105 + 14 நம்ம போட்டு பார்க்கும்போது 5 + 4 9, 1 கிடைக்குது, 119. ஓகே, ஸோ 35 கூட 3 மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் தென் 14 ஆட் பண்ணும்போது நமக்கு 119 கிடைக்குது. இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் என்னென்னா 14 வந்திருக்கு. ஸோ ரிமைண்டர் 14, பட் ஆனால் 0 ஆகலை. ஸோ 0 ஆகாத போது மறுபடியும் என்னென்ன பண்ணணும்னா அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு டிவிசர் அண்ட் ரிமைண்டர். டிவிசருக்கும் ரிமைண்டருக்கும் மறுபடியும் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே நமக்கு இந்த இடமும் பார்க்கணும். இது ரெண்டுத்து தான் ஏ அண்ட் பியாக கன்சிடர் பண்ணோம். ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இந்த இடத்துல இதுவும் இருக்குது, இதுதான் A1 பியாக இந்த ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது இந்த ஏ இதை நான் பின்னு கன்சிடர் பண்ணோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் மாதிரியே இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆன்சர்ஸ் கிடைக்குது, அந்த ஆன்சரில் இருந்து இந்த ப்ராசஸை ஸ்டெப் பண்ணுறோம், அதுதான் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறோம். இதுதான் வந்து அல்காரிதம். ஸோ இங்கே டிவிசர் நம்ம பார்க்கும்போது 35 அண்டு ரிமைண்டர்னு வந்து பார்க்கும்போது 14. ஸோ இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவில் சிமிலர்லி இதை வந்து அப்ளை பண்ணும்போது டிவிசர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 14 இன்டூ இது வந்து ரிமைண்டர் ஒரு கோஷன்ட்டும் ஒரு ரிமைண்டர் நியூ கோஷன்ட். இப்போ 14 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட இப்போ இங்கே வந்து இது கோஷன்ட், இது ஒரு புதுசான கோஷன்ட். இங்கே Q1 எடுத்தோம், இங்கே Q2 எடுக்கலாம், இங்கே R2 எடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ 14 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், 35 கிடைக்கணும். ஸோ 14 இன்ட்டு நம்ம 2 போடலாம், 14 இன்ட்டு 3 போட்டு பார்ப்போம். 14 2s are 28 ஆடுது, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 42. ஸோ 42 போது 35க்கு எக்ஸீட் ஆகி போயிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ண முடியாது, 2 போடலாம். ஸோ 14 இன்ட்டு 2 போடும்போது நமக்கு 28. ஸோ 28 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், அந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும். அப்சல்யூட்லி நமக்கு வந்து 7 தான் போட முடியும். ஸோ 7. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதும் ரிமைண்டர் வந்து நமக்கு 7 கிடச்சிருக்கு, தட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் மறுபடியும் 0 ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா எகெயின் அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்
டூ டிவிசருக்கும் ரிமைண்டருக்கும் மறுபடியும் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு டிவிசர் வந்து 14 அண்ட் தென் ரிமைண்டர் ஆர் வந்து 7. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 14 இஸ் ஈக்குவல் டு ஆர் போட்டுக்கணும். புதுசாக ஒரு கோஷன்ட்டும் ஒரு ரிமைண்டரும் 5 பண்ணுறோம். இங்கே Q2 ரெண்டாவது ஒரு கோஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ மூணாவதானே இவன்னா 3 எழுதிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ 7 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுன்னா ப்ளஸ் ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 14 கிடைக்கணும். ஸோ 7 கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 14 வந்துடுது. அப்போ நம்ம ரிமைண்டர் இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். இங்கே ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த டிவிசர் என்னவோ அதுதான் நம்மளுடைய HFAB. ஸோ ஹியர் R is equal to 0, then divisor is equal to 7. Clearly அதனால divisor 7 தான். 7 is the highest common factor of கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் 273 and 119. that's it. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா HCF ஆஃப் ரெண்டு இன்டிஜர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெமா பை யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் லெமான்னு எழுதி யூக்ளிட் டிவிஷன் லெமாவோட கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆர் 0 வருதுன்னு பார்க்கணும். 0 வரலன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறது தான் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தில் இந்த டிவிசர் இந்த ரிமைண்டரை எடுத்து ஈக்குவேட் பண்ணணும். டிவிசர் போட்டுட்டு 119 போட்டுறோம். ஈக்குவல் டு ரிமைண்டரை போட்டுட்டு புதுசாக ஒரு கோஷன் புதுசாக ஒரு ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த டிவிசர் கூட எதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் எந்த நம்பர் ஆட் பண்ணால் இந்த நம்பர் ஈக்குவேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆர் வந்து 0 ஆகலை, 14 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறோம். இங்கே டிவிசர் 35 ரிமைண்டர் 14. ஸோ டிவிசர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் இன்டூ புதுசாக ஒரு கோஷன் புதுசாக ஒரு ரிமைண்டர். மறுபடியும் இந்த இடத்துல 14 இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 35 கிடைக்கணும். அப்போ பார்த்தாலும் ரிமைண்டர் 0 ஆகலை. எகெயின் இப்போ வி ஆர் அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துலையும் ரிமைண்டர் வந்து 7 கிடைக்குது, டிவிசர் 14 கிடைக்குது, ரிமைண்டர் 7 கிடைக்குது. அண்ட் இப்போ என்ன பண்ணால் டிவிசர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் போடும்போது 14 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு புதுசாக ஒரு ரிமைண்டர் புதுசாக ஒரு கோஷன். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல ரிமைண்டர் நமக்கு 0 ஆகிடுது. 0 ரிமைண்டர் ஆனதுனால இந்த டிவிசர் தான் இந்த ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.